வணக்கம் மக்களே, நான் ஜான் பேசுறேன். ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியில இருந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் எனது நன்றிகள். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியோட அடுத்த மூவ் பத்தி பார்த்தலாம். முக்கியமா பிட்காயின்ல வந்து நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல கிரிப்டோ கரன்சி பத்தியும் ஃபாரெக்ஸை பத்தியும் இந்தியன் மார்க்கெட்டை பத்தியும் தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு வீடியோ இன்னைக்கு கிரிப்டோ கரன்சில எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தலாம். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஸ்கிரிப்டை மட்டும் நான் தனியா பிரிச்சு கொடுத்துட்டு, இந்த 12 மட்டும் போதுங்க, பண்ணா போதும், வேற எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வியூவே நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கணும் போது கூட பல காயின் இருக்கு. 30,000 காயின் சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. அவ்வளோத்தையும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மண்டை பிச்சுக்கும். எதில் ட்ரேட் பண்றது, எதில் இன்வெஸ்ட் பண்றதுனே தெரியாம கடைசியா எதுலையும் பண்ணாம கம்முன்னு உட்காந்துட்டு இருப்போம், அல்லது பெருசா பண்ணிட்டு மாட்டிப்போம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த காயின் தான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு சேஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஒரு 11 காயின் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 11 காயின்ல மட்டும்தான் மார்க்கெட்டோட கேபிட்டல் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. இந்த 11 காயினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 11 காயினை பத்தி தான் அப்கமிங் டேஸ்லயும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 காயின் லெவலை பத்தி தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். நம்ம இன்னைக்கு ஒன்னொன்னா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா, வஜ்ரக்ஸ்ல யாரா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லா லெவலுமே யூஎஸ்டிடி. ஏன்னா நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு காயினை வச்சுதான் இன்னொரு காயின் வாங்க முடியும். அதுக்கு முக்கியமா நாங்க யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடியை நான் பை பண்ணிட்டு அதாவது வஜ்ரக்ஸ்ல பை பண்ணிட்டு அதை பினான்ஸ்க்கு நான் மாத்திட்டு அதை பினான்ஸ்ல ட்ரேட் பண்ணிக்குவேன். ஒன்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அந்த யூஎஸ்டிடியை நான் வஜ்ரக்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு அங்க செல் பண்ணிட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்குவேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ட்ரேடிங் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா இதுதான் மெத்தட். இதை வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். இப்ப முக்கியமான லெவல்ஸை பத்தி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சி வீடியோ பத்தி போட்டிருந்தோம். அப்புறமா ஏன் இவ்வளவு நாள் வந்து போடல அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஹைல இருக்கு. ஹைல இருக்கிறது வந்து முக்கியமா வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தேவையில்லாத இடம். அதை பத்தி நான் வீணா பேசி நீங்க யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணி அது நல்லா இல்லாம போயிடும். அதனாலதான் நல்லா ஒரு டெப்புக்கு வந்த பின்னாடி நல்லா இறங்கின பின்னாடி எங்க பர்டிகுலரா இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்த எடுத்துட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ பர்டிகுலரா இந்த இடத்துல எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்தடுத்த லெவல்ல என்ன எங்கெல்லாம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன காயின்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் காயின் வந்து ஷிபு. ஓகேங்களா? ஷிபுவை பொறுத்த வரைக்கும் நான் வீக்கோட சார்ட்ல வச்சிருக்கேன். ஷிபு வந்து நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. 2500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. எதுலன்னு கேட்டீங்கன்னா ஷிபுல. ஷிபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்ல இருந்து மூவ் ஆகுது. ஏறத்தாழ ஆல்ரெடி போன ஹை பாத்தீங்களா, லோல இருந்து ஒரு ஹைக்கு வந்து ஃபெபு போடுறேன். ஏறத்தாழ 0.79 வரை மார்க்கெட் வந்து டிப் இறங்கிடுச்சு. 0.618 0.79 வரை மார்க்கெட் வந்து நல்லா இறங்கி இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கான சரியான நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனா டிஸ்க்ளைமர் நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பியூர் மேட்டிங்கல் அப்படிங்கிறதுல என்னன்னா, ஆல்ரெடி நம்மளோட இன்னையோட லைவ் யாருன்னா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதை இன்னொரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்க்கு நீங்க ஒரு காயினை பை பண்றீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்றது ஒரு 10 யூஎஸ்டிடி. ஓகேங்களா? 10 யூஎஸ்டிடியை நான் 100 ருபீஸ் பை வந்து பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டு நான் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறது 1.5% 1.3% என்னோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுவேன். இது ரிப்பீட்டடா பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ருபீஸ்க்கு நான் ஒரு 10 யூஎஸ்டிடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். காயினோட ரேட்டு 100ன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் நான் 98 வந்துச்சுன்னா அகைன் ஒரு 10 யூஎஸ்டிடி இன்வெஸ்ட் பண்ணுவேன். அகைன் வந்து பாத்தீங்கன்னா 96 வந்துடுச்சு அப்படின்னா அகைன் ஒரு 10 யூஎஸ்டிடி இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எவ்ரி 2%க்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவேன். வெறும் 10 யூஎஸ்டிடியா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, மொத்தமாவே மார்க்கெட் வந்து 100ல இருந்து 99% இறங்கி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு $1 வந்தா கூட நம்ம எத்தனை பை போட்டிருப்போம்? 49ல இருந்து 50 ஆர்டர் போட்டிருப்போம். ஓகேங்களா? அப்ப 50 ஆர்டருக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்னா ஏறத்தாழ 500 யூஎஸ்டிடி. ஸோ இதுதான் என்னோட டார்கெட். ஸோ மொத்தமா இறங்கிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இறங்க போறது இல்லை. இருந்தாலும் பி காஷியஸ், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டலாவே நான் ஆல்கோ பண்ணிட்டேன். மொத்தமாவே நமக்கு ஆல்கோ தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தா அப்கமிங் டேஸ்ல எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ என்னோட மெத்தட் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் பியூர் இன்வெஸ்ட்மெண்ட், பியூர் பை, பியூர் மேட்டிங். ஓகேங்களா?
ஓகே சூப்பர். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, ஒரு பணத்த ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு கீழ ஆர்டர் போட்டே இருங்க. லிமிட்ல போட்டுருங்க. கீழ இறங்குச்சுன்னா பெனிஃபிட். அத அழகா அடுத்தடுத்த டார்கெட் போட்டு புக் பண்ணி வெளிய போயிட்டே இருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சில இப்படி பண்ணா மட்டும் தான் லாங் ரன்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே சூப்பர். ஸோ ஷிபுவ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு டிப்ல இருக்கு. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க பை பண்ணலாம் அப்படின்னா 2500ல இருந்து 3000 அப்படிங்கிறது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ். அந்த ஏரியாவில் நீங்க ஷிபு பை பண்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரானை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏறத்தாழ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோவுக்கு வந்து மார்க்கெட் வந்துடுச்சு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னா 5500. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பையிங் வந்து ட்ரை பண்ண போறேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு கீழே வந்துச்சுன்னா அகைன் மார்க்கெட் எவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா வீக்கோட சார்ட் பிளஸ் மந்தோட சார்ட் நம்ம பார்க்கும்போது ஏறத்தாழ அங்கிருந்து கீழே இறங்கிச்சுன்னா கூட 3000 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து நமக்கு நல்லா ஒரு டவுன் இருக்கு. ஆனால் இந்த 5500ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ட்ரானை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த காயின் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாகி. ஸோ டாகி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து சமமும் கரண்ட் லாஸ்ட் ஒரு 2 டேஸ்ல இப்போ இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே நான் டாகியில் வந்து பாத்தீங்கன்னா 150 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்க டாகி செலக்ட் பண்றேன். ஸோ டாகியில் யார்தால நான் சர்ச் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னியோட டேட் 14/14 யார்தால ஒரு பேஜில் வந்து 15 டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 5 பேஜ் வந்துருக்குங்க. 5 பேஜும் வெறும் டாகி மட்டும்தான். யாரத்தால ஒரு 150 டிரான்சாக்ஷன் காலையிலேருந்து நான் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது மொத்தமா ஆட்டோமேட்டட் பண்ணியிருக்கேன். அதை பத்தி அப்கமிங் டேஸ்ல பார்ப்போம். யாரத்தால என்ன நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஸ்விங்ல இருந்து நம்ம எடுத்துப்போம். கரண்டா ஒரு 4 நாள் அப்பு எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா சாரி எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா இந்த கரண்ட் வீக்லயே 57% அப். சரியான மூவ் இது. நல்லா டவுன்ல இருந்துச்சு. நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கிறதே நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயை மார்க்கெட் ஷார்ப்பா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐ. ஸோ ப்ரீவியஸ் ஐ ஷார்ப்பா கட்டே இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க கண்டிப்பா சஸ்டெயின் பண்ணாது. ஏன்னா 1 வீக் ஏறி இருக்கு. அகெயின் இங்க இருந்து 50% கீழே இறங்கும். அப்படி வரும்போது அதிகபட்சமா நீங்க 1500 வரை நீங்க பையிங் எடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அகெயின் 1500 வந்துச்சு அப்படின்னா அகெயின் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா டாகியோட லெவல். ஓகேங்களா? செம்ம மூவ்ல இருக்கு. ரொம்ப ஹைலி வலட்டைலா இருக்கு. பிகினர்னா யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 20 to 25% அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சில பர் டேவோட மூவ் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா போகுதுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நான் பயந்தேன். ஐயோ என்ன ஒரு நாளைக்கு 10-20% போயிட்டு இருக்கே, இப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா நான் மேட்டிங்கர்ல யூஸ் பண்ணேன். மேட்டிங்கர்ல வந்து எனக்கு எவ்வளவு கீழே வந்தாலும் ஆல்ரெடி நான் ரெடியா இருப்பேன் பை பண்றதுக்கு. அதனால எனக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நான் மேட்டிங்கர்ல யூஸ் பண்ணி தான் நான் வந்து கிரிப்டோ கரன்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாகியை பொறுத்த வரைக்கும் 1500ல இருந்து 1600 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான லெவல். அந்த லெவல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ரேட்ல எங்க இருக்கு அப்படின்னா 7613 இருக்கு. ஸோ என்னோட நெக்ஸ்டோட பை லெவல்ல வந்து 6000 ஆல்ரெடி ஒரு 1 வீக்கு முன்னாடி 6000 இறங்கிட்டு அங்கிருந்தா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து மூவ் ஆயிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 6000 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அகைன் நீங்க 6000ல பை பண்றது அப்படிங்கிறது எக்ஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லெவலா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு டவுனுக்கு அடுத்து ஒரு கரெக்ஷன் வைக்க மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா $1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பை லெவல் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா 1ல இருந்து 1.10 அதாவது $1 1.1. ஸோ அந்த ரேஞ்சில் நான் $1 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பல டைம் வந்து $1 தான் மார்க்கெட் வந்து புஷ் ஆயிருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 1.2ல தான் இருக்கு. அகைன் ஒரு 10ல இருந்து 15 பைசா தான் மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி பை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீவியஸா வச்ச ஆம்பர்ல இருந்து மார்க்கெட் வந்து திரும்புது. ஸோ கரண்ட் ரேட்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்துடுச்சு. ஸோ அடாவில் கரண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய ஒரு மூவ் கொடுக்குது அப்படின்னா மேட்டிக் தாங்க. மேல கீழே இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்கோல பண்றதுக்கு இந்த மேட்டிக் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹைலி பிளக்சுவேஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஹைலி பிளக்சுவேஷன் கிடைச்சது அப்படின்னா ரோபோல ட்ரேட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கு ஏத்த காயின் வந்து பாத்தீங்கன்னா மேட்டிக். இப்போ மேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கட்டும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வரட்டும். யாரதால வந்து $2 அதாவது $2 2 USDT.
ஓகேங்களா. 2 USDT வந்த பின்னாடி இதுல வந்து நீங்க தாராளமா பையிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம லோயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1.5 USDT தான், அது கீழே 1.2 அது வர மார்க்கெட் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் எங்க பை பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, 2வது USDT $2 இருந்து நீங்க தாராளமா நீங்க பையிங்க வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே 1.5, அது கீழே 1.2 தாராளமா ரெண்டுல இருந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது டாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து 0.618 வரை மார்க்கெட் வந்துடுச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு பையோட ஜோன்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ கரண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 ரூபா. ஓகேங்களா. 12 USDT. ஸோ 12 USDT அப்படிங்கிறது ஒரு ஷார்ப்பான ஒரு பை லெவலா இருக்கும். கரண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 26 இருக்கு. திரும்ப இது 12 வரையும் வருமானு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா கரண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸோட ஐயை வந்து பிரேக் அவுட் பண்ணுது மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் இந்த காயின் எடுத்தேன். ப்ரீவியஸோட ஐயை கட் ஆகுது. இன்கேஸ் இந்த ஐக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுது, $27 மார்க்கெட்ல வந்து போயிடுச்சு அப்படின்னா தாராளமா இந்த காயினையும் நீங்க பை சைட்ல வச்சுக்கலாம். ஸோ $27 இதுல USDT கட் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா 32, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேல வந்து எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாவே 40ல இருந்து 50 வரை போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான ஏரியா. இன்கேஸ் டவுன் வந்தா கூட 12 வரை வர்றதுக்கு கேபிட்டல் ரெடியா வச்சுன்னு இதுல கை வைங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சோலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பையிங்கோட ஜோனு. ஏன்னா மார்க்கெட் நல்ல ஃபாலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து ரேஞ்ச் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ப்ரீவியஸ் சப்போர்ட் மார்க்கெட்ல எடுத்திருக்கு. என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா 130, 135. ஓகேங்களா. இந்த 135 எனக்கு வந்து பையோட லெவல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 10 USDT மேல இருக்கு. இன்கேஸ் கீழே வந்தா கூட 125 வரையும் தான் வரும். நல்ல ஒரு சப்போர்ட் வந்து 125ல வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதனால 125ல இருந்து 135 வரைக்கும் தாராளமா நீங்க சோலை பொறுத்தவரை நீங்க வந்து தாராளமா பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பினான்ஸ், BNB. ஸோ பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட் வந்து 474. ஸோ அடுத்த பையோட ஜோன் நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 400 அண்ட் 330. ஸோ ஒன்ஸ் இங்கிருந்து ஒரு 50 to 100 பாயிண்ட் நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னாவே சூப்பராக பையிங்க்கு வந்து நம்ம பினான்ஸை வந்து எடுத்துக்கலாம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் 400ல இருந்து 410 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுனாவே நான் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங்கை வந்து ட்ரை பண்ணிடுவேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து எத்தீரியம். ஸோ மிகப்பெரிய டானினே சொல்லலாம். எத்தீரியம் அண்ட் பிட்காயின். ஓகேங்களா. இவங்க தான் மார்க்கெட்டே ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கிறவங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. 3000 அதுக்கு கீழே 2800 இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பையோட ஜோனு, ப்ரீவியஸ் சப்போர்ட்டோட ஜோனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3200ல இருக்கு. ஓகேங்களா. ஒரு 200 பாயிண்ட் தான். தாராளமாக இந்த 200 பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அவளோட எதிர்பார்த்துருந்தா கடைசியா வருது. ஓகேங்களா. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நான் வீக் வைக்கிறேன். அப்பதான் என்னென்ன லெவல்ஸ் வந்து அடுத்தடுத்து மார்க்கெட்ல வந்து பிட்காயினை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மொதல் விஷயம் 40,000. இப்போ மார்க்கெட் வந்து 42,200ல இருக்கு. 40,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட் பிட்காயினை பொறுத்த வரைக்கும். அது கட் ஆயிடுச்சுன்னா 30,000. இதுக்கு சென்டர்ல வந்து ஆவரேஜ் ட்ரையே பண்ணாதீங்க. ஒன்ஸ் 40,000 கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் மேட்டிங்கல் பண்ணுங்க. அப்படி இல்ல நான் வந்து ஆவரேஜ் தான் பண்ணுவேன், விட்டு விட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் 40 கட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க 30ல பை பண்ணுங்க. சென்டர்ல வந்து பை பண்ண வேணாம். மேட்டிங்கல் பண்றவங்க பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றவங்க ஒன்ஸ் 40 இறங்குச்சுன்னா பண்ணுங்க. 40ல இருந்து 30ல பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 23, அதுக்கு அடுத்து 18. ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தூரம் வருமானு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் நம்ம 40,000 இருந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நீங்க 40ல இன்வெஸ்ட் பண்றது நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 காயினை பார்த்திருக்கோம். இந்த 11 காயின் மட்டும் தான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா 30,000 காயின் இருக்கு. ஆனா இந்த 11 காயின் அப்படிங்கிறது போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு 12 காயினை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரிதான் இதுலயும் ஒரு 11 காயின் போதும். இதை பண்றதுக்கே நமக்கு வந்து தலை பிச்சுக்கும். ஏன்னா மார்க்கெட்ல வந்து 10ல இருந்து 25% அப்படிங்கிறது சர்வசாதாரணமா போயிட்டு வருது. ஸோ ஒரு ஹைலி ப்ரெஷரா இருக்கும். ஆனா நீங்க மேட்டிங்கல் பண்ணும்போது பிட்டு பிட்டா இந்த மாதிரி நீங்க 10 USDT 2% கீழே இருந்துச்சுன்னா 10 USDT பை பண்ணுங்க. திரும்ப 2% இருந்துச்சுன்னா 10 USDT பை பண்ணுங்க. லிமிட்ல ஆர்டர் போட்டு விட்டுருங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. சூப்பர். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸா இறங்கி பிட்காயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் ரோபோ ட்ரேடிங் இதில் எப்படி எடுத்துட்டு வருது அப்படிங்கிறத 1 by 1 வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு இந்த நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாதான் நான் அடுத்தடுத்து போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். அதனால ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ எது ரிலேட்டடா உங்களுக்கு கொரி இருந்தாலும் நீங்க தாராளமா நமக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தலாம். எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றோம். நன்றி. நம்ம ஒரு புது வீடியோ சந்திப்போம். வணக்கம்.